வணக்கம். இந்த வீடியோல பன்றி மாடசாமியுடைய கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. 21 மாடன்னு சொன்னாலும் சரி, 61 மாடன்னு சொன்னாலும் சரி, 108 மாடனா இருந்தாலும் சரி, 1008 மாடன்னு கணக்கு காட்டினாலும் சரி, எல்லா லிஸ்ட்லயும் வரக்கூடிய ஒரு சாமி இந்த பன்றி மாடசாமி. இந்த பன்னி மாடனோட அவதாரம் எப்படி உருவாகுதுன்னு கேட்டா, மந்திரவாதி காளிப்புலையனோட மக மாவிசக்கிய கருவறுத்து அவ வௌத்த கிழிச்சு இன்னும் பூமியவே பார்க்காத அவளோட புள்ளைய அந்த மதலைய படையல் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஆட விட்டுட்டு மந்திரவாதி காளிப்புலையனையும் சோழிய முடிச்சு விட்டுட்டு காக்காச்சி மலை கண்ணடியான் சோழ விட்டு சுடலமாடசாமி ஆதாளி போட்டு வந்து நிக்கிறாரு. எங்க வந்து நிக்கிறாருன்னு கேட்டா, அவருக்கு அடைக்கலம் கொடுத்து காத்து வந்த கொட்டாரக்கரை பகவதி அம்மா கிட்ட வந்து, தாயே, உன் பிள்ளை நான் போன காரியத்தை முடிச்சு உன் பொக்கிசத்தை ஆட்டைய போட்டவன வம்சமே இல்லாம அழிச்சு முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேமான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி 5 மணி வெள்ளையம் தாங்கி ஒரு காலு பூமிக்கும் மறுகாலு வானத்துக்கும் தூக்கி தூக்கி ஆடிக்கிட்டு நிக்கிறாரு. இப்படி வெற்றி கழிப்போட சாதிச்ச முறுக்கோட வர்ற மகனை பார்த்து அவனுக்கு ஆரத்தி எடுத்து வெற்றி திலகம் போட்டு இந்த பகவதி அம்மா வரவேற்கல. எப்பா ஏய், அந்த களவாணி பையில கொல்ல போறேன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட, புள்ள சாப்பிட்டானா இல்லையா, அரவூத்து கஞ்சி குடிச்சியோ காவூத்து கஞ்சி குடிச்சியோன்னு நான் தான் கவலைப்பட்டு கிடந்தேன். உன் ஆட்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ அன்னத்துல கைய வையான்னு சொல்லி பகவதி அம்மா 21 பந்தி வச்சாங்களா நம்ம ஒத்த சுடல மாடனுக்கு. இந்தம்மா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்மாளு படையல்னா படையல், பரன்பரனா படையல் வாங்கிட்டு இங்க வந்திருக்காரு. 7 பரன் படையல்ல முதல் பரன்ல சூளாடுகள், அதாவது செனையாடுக, 2வது பரனுல சூழ் பண்ணிக செனப்பண்ணிக, 3வது பரனுல சூழ் எருமைக, 4வது பரனுல கருங்கடா குட்டிக, 5வது பரனுல செங்கடா குட்டிக, 6வது பரனுல ஒரு கோட்டை புழுங்கரிசி சாதம், 7வது பரனுல தல பிரசவத்துக்கு தயாராயிருந்த நிறமாச கற்பிணி மாவிசக்கி. இத்தனையும் தின்னு செமிச்சு போய் வந்திருக்காரு நம்ம சுடலமாடசாமி. சரி, அப்படி வந்துட்டாலும் அம்மா 21 பந்திகளை போட்டு சோறு வச்சுட்டாலே நம்ம ஒத்தாளா இருந்து எப்படி திங்கிறதுன்னு சொல்லி ஒத்த சுடல மாடனா இருந்தவர் 21 மாடனா மாறி நிற்கிறாரு. அக்கினி மாடே, ஒளிமுத்து மாடே, ஒய்யார மாடே, படித்துற மாடே, கொடிமரத்து மாடே, தூசி முத்து மாடே, அகழி மாடே, தேரடி மாடே, கிணத்தடி மாடே, ஆகாச மாடே, அரகுல மாடே, வேம்படி மாடே, பனையடி மாடே, கரடி மாடே, கரையடி மாடே, உதிர மாடே, பன்றி மாடே, முச்சந்தி மாடே, பிச்சிப்பூ மாடே, பூக்குழி மாடே, எசக்கி மாடே, இப்படி 21 மாடசாமிகளா பிரிஞ்சு 21 பந்திகளை ஏத்துக்கிட்டாரு நம்ம சொல்ல மாடேன். இந்த 21 மாடன்களோட லிஸ்ட கொஞ்சம் மாத்தியும் சொல்லுவாங்க. அந்த 21 பேர்ல ஒருத்தன் ஐயா இந்த பன்றி மாடன்னு சொல்றாங்க. எப்பாய் 21 மாடனா பிரியறப்ப பன்றி மாடன் வந்தாரு, சாப்பிட்டாரு, நிலைய வாங்கினாரு, அதெல்லாம் சரி. முதல்ல எப்படியா, என்ன காரணத்துக்காக வித்தியாசமா இப்படி பன்னியோட தலையோட இந்த மாடசாமி பிறந்தாரு? தளவாய் மாடசாமி தக்கராசா கதையில ஆட்டுத்தலையோட மாட்டுத்தலையோட மாடசாமி வந்ததுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குதுல்ல, அத போல இந்த பன்னி மாடசாமிக்கு எப்படியா பன்னித்தலை கிடைச்சிச்சுன்னு ஒரு டவுட் வரலாம். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல விஷயங்களை இந்த குலசாமிகளுடைய கதைகள்ல நம்ம பார்க்க முடியும். எப்படி சுத்த சைவமான நம்ம சிவபெருமானுடைய மகன் புலந்திங்கிற சுடலமாடனா பிறந்து வந்தாரோ, அதே மாதிரியே நம்ம பெருமாள் சாமியும் குலசாமிகளோட தொடர்பு படுத்தப்படும் போது அவரோட அவதாரங்கள் நம்மளை மிரள வைக்கிற மாதிரி இருக்கும். சுடுகாட்டுக்கு போய் கபாலத்தை காலால மிதிச்சு உடைக்கிறதா இருக்கட்டும், செத்து போன பணத்துக்கு மாலை போடுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல செங்கடா குட்டிய காவு வாங்குறதா இருக்கட்டும், இப்படி நம்ம பார்க்காத ஒரு பரிமாணத்துல பெருமாள் சாமிய அவரோட குலதெய்வ அம்சங்கள் நமக்கு காட்டும். அதே மாதிரி தான் பெருமாளோட தசாவதாரத்துல ஒரு அவதாரமா பன்றி உருவம் கொண்டு பூமிய பாயா சுருட்டி கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த இரண்யாக்சனை கொண்டு அவங்கிட்ட இருந்து பூமாதேவியை காப்பாற்ற வேண்டி தன்னோட பன்றி தந்தங்களால பூமிய தாங்கி தூக்கி வராகமூர்த்தின்னு ஒரு அவதாரம் எடுத்தாரு. அந்த வராகமூர்த்தி தாயா இந்த பன்றி மாடன்னு சொல்றாங்க. ஏய், இது என்னையா புதுசா இருக்குது? நானும் எத்தனையோ தடவை வராக அவதார கதையை கேட்டிருக்கேன். வைணவ வராக பெருமாள் எப்படியா மாடசாமி ஆனாருன்னு கேட்டா அதுக்கு காரணம் நம்ம பரமசிவன்.
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பிரம்மதேவனுக்கும் விஷ்ணு பரமாத்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி வருது. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சொல்லிட்டு அந்த சண்டைக்கு நடுவரா இருந்து உங்க ரெண்டு பேர்ல யாரு என்னுடைய முடியையோ அடியையோ பார்த்து வரீங்களோ அவங்க தான் பெரியவர்னு சொல்லி தீர்ப்பு சொல்ல வராரு சிவபெருமான். ஒரு மிகப்பெரிய அக்னி பிழம்பாக, ஒரு அக்னி ஸ்தம்பமாக உருவெடுத்து வானத்தையும் தாண்டி பூமியையும் தாண்டி முதலும் இல்லாம முடிவும் இல்லாம சிவபெருமான் நிக்கிறாரு. அப்போ சிவபெருமானுடைய முடிய பார்த்துட்டு வரேன், நான் தான் பெரிய ஆளு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னப்பறவை வாகனத்துல ஏறி பிரம்மதேவன் மேல நோக்கி போயிடுறாரு. அதே நேரத்துல நம்ம பெருமாள் சாமி விஷ்ணு பரமாத்மா தன்னுடைய ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தார் பாத்தீங்களா இந்த வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்தை எடுத்துக்கிட்டு பூமியை தோண்டி பாதாளத்தை நோக்கி எங்கடா சிவபெருமானுடைய அடி இருக்கு அதை பார்த்து போடலாம்னு கிளம்பி போறாரு. போனவரு பிரம்மதேவன் எதையும் பார்க்க முடியல. போய் சொல்ல தாழம்பூவை கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்ல போய் சிவபெருமான் கிட்ட சாபம் வாங்கி கோயில்களே இல்லாம போயிடுறாரு. ஆனா இந்த பக்கம் வராக அவதாரம் எடுத்து தன்னுடைய கும்பாலையே இந்த பூமியை குடஞ்செடுத்து பாதாளத்துக்கு போய் இன்னும் தேடி தேடி சிவபெருமானுடைய அடியை கண்டுபிடிக்க முடியாம முகமெல்லாம் பூமியை குடஞ்சு ரத்தமாகி போய் தன்னுடைய தோல்வியை வந்து சிவபெருமான் கிட்ட நம்ம பெருமாள் ஒத்துக்கிறாரு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, எப்பா வராகமூர்த்தி, நீ பிரம்மதேவனை போல பொய் சொல்லாம உண்மையை சொன்னதுனால உனக்கு ஏகப்பட்ட வரங்களை கொடுக்கிறேன். கொள்ளுற வரம், வெள்ளுற வரம், மக்களை காக்கிற வரம், அத்தனை வரத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த பூமிக்கு போய் மக்களை எல்லாம் காத்து நிக்கிற மாடசாமியா நிலைய வாங்கி நின்னு என்னென்னைக்கும் உன்னை கையெடுத்து கும்பிடுறவங்கள காத்து வாயான்னு சொல்லி அனுப்புனாருன்னு சொல்றாங்க. இப்படித்தான் வராகமூர்த்தி பெருமாள் சாமி பன்றி மாடனா பூமிக்கு வந்தார்னு சொல்றாங்க. இப்படி பன்றி மாடசாமி இந்த பூமியில எத்தனையோ நிலையங்கள் வாங்கியிருந்தாலும் குற்றால மலை மேல இருந்து இறங்கி வந்து இந்த மண்ணு மேல ஒரு நிலைய வாங்கினதா சொல்லப்படக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. இப்ப இருந்து சுமாரா ஒரு 800 வருஷங்களுக்கு முன்னால வல்லவங்கோட்டை பெருமாள் கோயிலுக்கு கொடிமரமும் அந்த கோயில் கட்டுறதுக்கு தேவையான கல்லுகளை பூரா குற்றால மலையிலிருந்து கொண்டு வரதுக்காக கிளம்பி போறாங்க. அப்படி கோயில் கொடிமரமா நட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஓங்கு தாங்கி வளர்ந்திருந்த ஒரு மரத்தை குற்றால மலையிலிருந்து வெட்டி எடுத்துட்டு வராங்க. அந்த காலத்துல எல்லாம் கோயில் கொடிமரமா நட்டுறதுக்கு பெரிய பெரிய மரங்களை தான் வெட்டி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. கல் சிற்பங்களால கொடிமரம் பண்ணக்கூடிய வழக்கம் அந்த காலத்துல இல்ல. சிவபெருமான் கிட்ட வரங்களை வாங்கிக்கிட்டு இந்த பூமியில வந்து இறங்கின பன்றி மாடசாமி குற்றாலத்துல கோவில் வாங்கி இருக்கிற குற்றாலநாதர் கிட்ட அருள் வாங்கிக்கிட்டு குற்றால மலை மேல ஏறி போய் ஒரு மிகப்பெரிய மரத்துல 21 தேவாதி தேவதைகளோட போய் சேர்ந்துறாரு. அந்த மரத்தை தான் 800 வருஷங்களுக்கு முன்னால வல்லவங்கோட்டை பெருமாள் கோயிலுக்கு கொடிமரம் நட்டுறதுக்காக இப்ப வெட்டி எடுத்துட்டு வராங்க. இப்படி வெட்டப்பட்ட அந்த மரத்தோட சேர்ந்து பன்றி மாடசாமியும் வல்லவங்கோட்டை பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்ந்துறாரு. அதே நேரத்துல இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தேவைப்படக்கூடிய நிறைய பால், தயிர், நெய் இத பூராத்தையும் பண்டாரகுளத்தில் இருக்கிற கோணாக்குமாரு இந்த வல்லவங்கோட்டை பெருமாள் கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறமா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பண்டாரகுளத்து கோணாக்குமாரு வண்டியை பத்திக்கிட்டு திரும்ப ஊருக்கு போகும்போது பன்றி மாடசாமியும் 21 தேவாதி தேவதைகளும் அந்த வண்டிகள்ல ஏறி இந்த பண்டாரகுளத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வந்தவங்க இப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய வருகையை காட்டுறதுக்காக இந்த கோணாக்குமார் வளர்த்துக்கிட்டு இருந்த ஆடு மாடுகளுக்கு பூரா நிறைய நோய் நொடிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னடா இப்படி வரிசையா நிறைய ஆடு மாடுகள் செத்து போகுதுன்னு சொல்லிட்டு குறி போட்டு பாக்குறாங்க அந்த ஊருக்காரங்க. அந்த சமயத்துல குறி சொன்ன குறத்தி பன்றி மாடை இங்க வந்து சேர்ந்திருக்கதையும் அவருக்கு பீடங்களை போட்டு பலிகளை கொடுத்து இந்த பண்டார குளத்துல நிலையம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றா. அதை கேட்ட அந்த ஊர்க்காரங்க பன்றி மாடசாமிக்கு பீடம் போட்டு நிலையம் கொடுத்து அருமையா கொடைகளை கொடுத்து வராங்க. இதுக்கப்புறமா பல வருஷங்கள் கழிச்சு 1967 வருஷத்துல மாடக்கோணார், நம்பிக்கோணார்னு சொல்லக்கூடிய இவங்களோட வகையறாக்கள் இந்த பண்டாரகுளத்துல இருக்கிற நம்ம பன்னி மாடசாமிக்கு பூசை கொடுத்து வராங்க. அப்போ பன்னி மாடசாமி அருள் வந்து ஆடி இப்போ 1967 இந்த பூசை கொடுக்க வந்திருக்கிற இந்த கோணாக்கமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய சொந்த ஊர்ல ராஜபதியில தனக்கு பீடம் போட்டு நிலையம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னதாகவும் இப்படி சாமி சொன்னதை கேட்டு ராஜபதிக்கு தெற்க ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம மாடக்கோணாருடைய தலைமையில சடாமுனி கோணாறு, சப்பானி கோணாறு, ஆண்டி கோணாறு, சங்கர சுப்பு கோணாறு, அருணாச்சல கோணாறு, சங்கர கோணாறு, தடிவீர கோணாறு, ராம கோணாறு, பிரமுடைய கோணாறு, ஸ்ரீரங்க கோணாறு, ராமகிருஷ்ண கோணாறு, சுப்பையா கோணாறு, வெங்கடு கோணாறு, முருக கோணாறு, ஸ்ரீவைகுண்டம் பிச்சையா கோணாறு இவங்க வகையறாக்கள் எல்லாம் சேர்ந்து ராஜவல்லிபுரம் முனியாண்டி கோணாறு, திருச்செந்தூர் மாடசாமி கோணாறு,
தென்னம்பட்டி குருசாமி கோனாரு, உச்சி மகாளி கோனாரு, இவக வகையராக்கள் எல்லாம் சேர்ந்து வரிக்காரர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பண்டாரகுளத்தில் இருக்கிற இந்த பன்றிமாட சாமியுடைய கோயில் இருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து ராஜபதியில சாமிக்கு நிலையம் போட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாசத்துல பெரிய கோயில் கூட எடுத்து வராங்கன்னு சொல்றாங்க. இதை போல பன்றிமாட சாமின்னு சொல்லக்கூடிய இந்த வராகமாட சாமி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில பல இடங்கள்ல நிலையம் வாங்கி நிக்கிறாரு. இந்த பன்றிமாட எப்படிப்பட்ட சாகசக்காரர்னு கேட்டா, ஓங்கி வசந்து வளர்ந்திருக்கிற பனைமரத்தையே இவர் தரையில நின்னுக்கிட்டு அந்த பனைமரத்தையே வளைச்சு அதுல பதனி குடிக்கக்கூடியவராம். இப்போ பன்றிமாடன் சாமி அருள் வந்து ஆடுற கோமரத்தாடிக சன்னாட்ட ஆடுறாங்க. சாமியுடைய அருள் வந்து அவருடைய வாக்குப்படியே அரவாணிகளோட சேர்ந்து ஆடுறாங்க. ஆனா இதே பன்றிமாட சாமி வந்து சில பேர் தரையில படுத்துக்கிட்டு பதுங்கிக்கிட்டு ஒரு பன்னிய போலவே மாறிக்கிட்டு அந்த தரைய தன்னுடைய நெத்தியால முட்டி முட்டி நெத்தியெல்லாம் ரத்தம் கொட்டி போய் ஒரு உண்மையில பன்னிமாட சாமி எப்படி நடந்துக்குவாரோ அதை போல சாமி ஆடக்கூடியவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பன்றிமாட சாமியுடைய கோவில்கள், உங்க ஊர்ல இருக்கிற பன்றிமாட சாமியுடைய கோவில்களுடைய பேரெல்லாம் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.